யார் இந்த சோலை ராணி? உண்மையிலே அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருக்க ஆசாரிக்காரணி அப்படிங்கிற ஒரு பகுதியைச் சேர்ந்தவங்க தான் 19 வயசான இந்த சோலை ராணி. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்த இந்த சோலை ராணிய அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சோலை ராணி சிவகாசியில இருக்க ஐயனாடார் ஜானகி அம்மாள் கலை கல்லூரியில BCA செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களும் அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு சீனியர் பையனும் லவ் பண்ணதா சொல்லப்படுது. இதனால அந்த பையன் கூட எடுத்த ஒரு போட்டோவை இந்த சோலை ராணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோவை அவங்க படிக்கிற காலேஜ்ல பியூனா ஒர்க் பண்ற அந்த காலேஜுக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்க மணிமாறன் அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்துருக்கான். அப்படி பார்த்த அவன் அந்த போட்டோவை இமீடியட்டா காலேஜோட பிரின்சிபலுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கான். ஸோ அந்த காலேஜோட பிரின்சிபல் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலை ராணியவும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு ரொம்பவே திட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அசிங்கப்படுத்தினதா சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தினால ரொம்பவே மனசு உடைஞ்ச சோலை ராணி செவ்வாய்க்கிழமை நைட்டு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. ஆனால் எந்த ஒரு நியூஸுமே இதை பற்றி பேசவே இல்லை. அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த காலேஜுக்கு விசுவாசமா இருக்க சில பேர் அந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், இந்த பொண்ணு படிக்காம இப்படி லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தா கூப்பிட்டு திட்ட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரியே அந்த பொண்ணு மேலேயே தப்புன்னு வச்சுக்கிட்டா கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் அந்த காலேஜுக்கு அகேன்ஸ்டா ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்? ஸோ ஏதோ ஒன்று அங்கே இருக்க போய் தான் மற்றவங்களும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஸ்கூலோ காலேஜோ ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா அதை கண்டிச்சு நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது அவங்களோட கடமை தான். அதுக்காக அது எந்த தப்பு பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இதுவே அந்த பொண்ணு காலேஜ் கேம்பஸுக்குள்ள இந்த தப்பு பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிச்சிருக்கலாம். ஆனா அந்த காலேஜை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. அதுல தலையிடுறது தப்புன்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது தீர்வே கிடையாது. தயவு செஞ்சு அதை யாருமே பண்ணாதீங்க.